ஸ்வீட்ஸ் இல்லாமல் ஒரு தீபாவளியா? அப்படி தான் இந்த தீபாவளிக்கும் நாங்கள் வீட்டில் நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கியிருந்தோம். ஒரு சில ஸ்வீட்ஸ் நாங்கள் வீட்டில் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சில ஸ்வீட்ஸ் வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கிஃப்டாகவும் வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லையும் இப்போ என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா நல்ல லட்டு, பாதுஷா, பிஸ்தா வச்ச ஸ்வீட்டு, ஒரு ரோஸ் ஃப்ளேவரில் இருக்க ஒரு ஸ்வீட்டு, மில்க் ஸ்வீட்டு, ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் போட்ட ஹல்வா, மைசூர் பாக்கு, அதுவும் நெய் மைசூர் பாக்கு, இதெல்லாமே இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் சரி, டேஸ்ட்டும் சரி, ரொம்பவே பக்காவாக அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். எல்லாத்துலேயும் அந்த கீயோட ஃப்ளேவர் செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்வீட் பாக்ஸை ஓப்பன் பண்ணும் போதே எங்களுக்கு பயங்கர டெம்டிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இது முடிச்சுட்டு வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸில் என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட பேக்கிங்குமே செம்ம டைட்டாக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு மழைலாம் ஹெவியாக இருக்கும் போது பேக்கிங் ரொம்பவே பக்காவாக இருக்கணும் ஆக்சுவலாக. அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்தளவுக்கு நல்லா செலோட்டை போட்டு டைட்டாக அதை பேக் பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியாக போராடி அந்த பாக்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ அதில் ஓப்பன் பண்ணால் உள்ளே அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டர் பேப்பர் இருந்துச்சு. அதை அப்படியே மெதுவாக எடுத்தால் இதுவும் அகைன் எங்களுக்கு ஒரு செம்ம ஃபீஸ்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். மில்க் ஸ்வீட்ஸ், பாதுஷா, ஜிலேபி, லட்டு, மில்க் கேக் இருந்துச்சு, மைசூர் பாக் எல்லாமே இருந்துச்சு. ரொம்பவே பக்காவாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக எங்களுக்கு இந்த பெரிய ஜிலேபி பிடிக்கவே பிடிக்காது. அதை விட இந்த மாதிரி மினி சைஸில் க்யூட்டாக இருக்கிற குட்டி ஜிலேபிஸ் தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே மாதிரி எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு கிடச்சது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாத்தோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சுகரோட பக்காவான டேஸ்ட்டில் நல்ல கீ ஃப்ளேவரோட சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதுலேயுமே எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்வீட்ஸ்லேயுமே அவங்க கொடுத்துருந்த யூனிக் டேஸ்ட்டு தான் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லணும். இதையும் நாங்கள் வச்சுட்டு ஒரு சைடில் எங்களோட தீபாவளியை செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக. அதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபைனல் பாக்ஸையும் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அதுலேயும் இந்த பாக்ஸில் அவங்க மேலே சுற்றி ரேப் பண்ணியிருக்க இந்த கவரை உரிக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது. அதே மாதிரி தான் ஏதோ நாங்கள் கிட்ஸு மாதிரி நாங்களும் இதை ரொம்ப ஹாப்பியாக அந்த ரேப்பை ஃபுல்லாகவே உரித்தோம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ஒரு டின் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அது டைட்டாக தான் இருந்துச்சு. பட் போராடி அதையும் நாங்கள் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே எடுத்தோடனே ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியோட ரேப்பர் மாதிரி இருந்துச்சு. இது அடையார் ஆனந்த பவனோட ஸ்வீட் பாக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதையும் உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது கம்ப்ளீட்லாக நட்ஸ்லேயே மேக் பண்ண ஸ்வீட்ஸு. எல்லா நட்ஸு, டேட்ஸு, குறிப்பாக சொல்ல போனால் கேஷ்யூஸ், பாதாம், பிஸ்தாஸ், வால்நட், இது எல்லாமே வச்சு சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இது வந்து டயட்டில் இருக்கிறவங்க, ஜிம் போகிறவங்களுக்குலாம் இது ஏற்ற ஸ்வீட்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பீங்க. கண்டிப்பாக ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப கேலரிஸ் அதிகமாக இருக்கும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக அது ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு மேக் பண்ண ஸ்வீட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஓவராலாக நாங்கள் இந்த தீபாவளிக்கு நாங்கள் வெளியிலேருந்து வாங்கின ஸ்வீட்ஸு. இது போக நாங்கள் வீட்லேயுமே குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். அதோட வீடியோவுமே ஆக்சுவலாக அப்கமிங்கில் நம்ம சேனலில் வரப்போகுது. அதையும் நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள். இது போக மற்ற சேவரிஸ் அண்ட் மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நாங்கள் வச்சுருக்கோம். அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் காட்டுறோம். இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் வாங்குறீங்க அண்ட் உங்களுக்கு எந்த ஸ்வீட் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you.